ஓம் ஞானமூர்த்தீஸ்வர சமேத முத்தாரம்மனை போற்றி. அனைவருக்கும் வணக்கம். அனுபவம் மற்றும் அருள்வாக்கு ஜோதிடர் செந்தில்குமார் முத்தாரம்மன் பேசுகிறேன். இந்த பதிவில் 12 ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ராகு கேது சம்பந்தப்பட்ட தோஷத்துக்கு உண்டான நிவர்த்தி என்ன அப்படிங்கிறத தெளிவாக கொடுக்குறேன். தெய்வ வழிபாடு என்ன அப்படிங்கிறத தெளிவாக கொடுக்குறேன். நண்பர்கள் வீடியோவை முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், தொடர்ச்சியாக பாருங்கள். ஒரு ஜாதகத்தில் ராகு கேது எந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் கண்டிப்பாக இருக்கும் நிலம் சார்ந்த விஷயத்தை கெடுத்து அதற்கப்புறம் தான் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா அப்படிங்கிறது உங்கள் ராசி லக்கணப்படி அந்த ஸ்தானம் என்ன ஸ்தானமாக வருதோ அது சார்ந்த விஷயத்தில் கொடுக்கவா வேண்டாமான்னு யோசிச்சு தான் கொடுப்பார். ஏன்னா ராகு அப்படிங்கிறது பாம்பு, கேது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பாம்போட வால். அப்போ சில விஷப்பூச்சிகளுக்கு பார்த்தீங்கன்னா வாலில் விஷம் இருக்கும், பாம்புக்கு பார்த்தீங்கன்னா பல்லில் விஷம் இருக்கும். அப்போ இந்த 2 கிரகங்கள் எந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் அந்த ஸ்தானம் சம்பந்தப்பட்ட உயிர்காரகத்துவம், அந்த ஸ்தானம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு போராட்டம், ஒரு நெருக்கடி, ஒரு இழப்பு சார்ந்த விஷயத்தை கொடுத்து தான் அந்த கிரகங்கள் யோகத்தை கொடுக்கும். இது பாவ கிரகம் என்று சொல்லக்கூடிய இந்த கிரகங்களுக்கு உண்டான அமைப்பு அப்படி. ஏன்னா விஷம் எங்கே விழுதோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனை இருக்கும். அப்போ நீங்கள் உங்கள் ராசி லக்கணப்படி இந்த ராகு கேது என்று சொல்லக்கூடிய கிரகத்தில் ராகு பகவான் உங்கள் ராசி லக்கணப்படி மேசம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் ராசியில் இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது யோக ராகு யோகத்தை கண்டிப்பாக கொடுத்தே தீர்வார். ஆனால் 6ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, பாதகாதிபதி, மாரகாதிபதி சம்பந்தப்பட்ட கிரகங்களோட சேராமல் தொடர்பில் இல்லாமல் இருக்க வேண்டும். தனிச்சு இருக்கும்போது கண்டிப்பாக வலிமையாக இருக்கும்போது கண்டிப்பாக யோகத்தை கொடுப்பார். ஆனால் மற்ற ராசிகளில் இருக்கும் பொழுது உங்களுக்கு யோகம் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா அவர் பிடிச்ச ராசியில் இருக்கிறார், இயல்பாகவே செயல்பட்டுகிட்டே இருப்பார், கொடுக்கக்கூடிய விஷயத்த ஈஸியாக கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். மற்ற ராசியில் இருக்கும்போது அந்த கிரகங்கள் கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்தில் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிக்கொண்டே இருக்கும். பொதுவாகவே பாருங்கள், ராகு தசை ராகு புத்தி நடக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, கேது தசை கேது புத்தி நடக்கணும் அவசியம் இல்லை. உங்கள் ஜாதகப்படி ராகு கேது எந்த ஸ்தானத்தில் இருக்குன்னு பாருங்க. அந்த ஸ்தானம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வாழ்நாள் முழுவதும் ஒரு போராட்டம் இருந்து கொண்டே இருக்கும். 2ஆம் இடத்தில் இருந்தால் நல்ல குடும்பம் இருக்காது, குடும்பம் இருந்தால் வருமானம் இருக்காது. அப்போ 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் இருக்கிறாச்சுன்னா சுகம், தாயோட தேக ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். உங்களுக்கும் வீடு சார்ந்த விஷயத்தில் ஒரு போராட்டங்கள் இருக்கும். 5ஆம் இடம் அப்படிங்கிறது குழந்தை பாக்கியம். அப்போ குலதெய்வம் அப்படிங்கிறது என்னன்னு தெரியாமல் இருக்கும், தெரிஞ்சதுன்னா நீங்கள் கும்பிட முடியாத சூழல் இருக்கும். குழந்தைகளுக்கும் அடிக்கடி தேக ஆரோக்கியம் பாதிப்பு ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். இப்படி 12 ராசியில் எந்த ராசியில் இருந்தாலும் சரி அந்த ராசி சம்பந்தப்பட்ட விஷயம் நம்மளுக்கு நிழல் கர்மாவாகவே தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். ஏன்னா ராகுனா நிழல் கர்மாவாகவே நம்மளுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த ராகுக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு நீங்கள் ரெகுலராக நீங்கள் பரிகாரம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அது என்னப்பா ஒரு நாள் 2 நாள் செஞ்சால் போதாதா, தினசரி செய்யணுமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க. அப்படி இல்லை, உங்கள் ஜனன ஜாதகத்தில் அந்த கிரகங்கள் நீங்கள் என்னைக்கு பிறக்கிறீங்களோ அதுலேருந்து என்னைக்கு உங்கள் ஆயுள் முடியுதோ அதுவரை அந்த கிரகங்கள் அங்கேயே தான் இருக்கும். அப்போ நீங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் இந்த ராகுக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் செய்யக்கூடிய பரிகாரங்கள், தெய்வ வழிபாடுகள் இதை நீங்கள் தொடர்ச்சியாக எடுக்கும்போது என்ன ஆகுன்னா உங்களுடைய கர்மா, நிழல் கர்மா என்று சொல்லக்கூடிய விஷயம் அப்படி படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் என்ன ஆகும், சத்தம் இல்லாமல் பாம்பு படம் எடுக்கிறத விட்டுட்டு சத்தம் இல்லாமல் படுத்து இருக்கும். அது படம் எடுத்தால் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா சுற்றி 1000 பேர் இருந்தாலும் நடு சென்டரில் இருந்து படம் எடுத்துச்சுன்னா 1000 பேர் 1000 அடிக்கு பறந்து தான் போடுவாங்களே தவிர பாம்புனுக்குன்னு சொல்லி யாரும் கிட்ட கொஞ்ச மாட்டாங்க. ஏன்னா அது படம் எடுக்க ஆரம்பிச்சு அப்படின்னாச்சுன்னா ராகு கோவத்தில் இருக்கிறாரப்பா, கொத்தி வீச போகிறாரு, கவனமாக இருன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ இந்த ராகு பெட்டி பாம்பா உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஸ்தானத்தில் அவரே சுருண்டு சத்தமெல்லாம் படுத்துட்டு சரியப்பா நீ என்னமோ பண்ணிட்டு போ, நான் பாட்டுக்கு சத்தமெல்லாம் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் அவனுக்கு யோகம். அந்த மாதிரி விஷயத்தை நம்ம செய்ய வைக்கணும்னா நீங்கள் ரெகுலராக தொடர்ச்சியாக தெய்வ வழிபாடுகள் எடுக்க வேண்டும். என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யலாம்? ராகுனாலே காளி காளி காளி, அவ்வளோதான். பத்திரகாளியம்மன், காளியம்மனில் பார்த்தீங்கன்னா பத்திரகாளி, வக்கரகாளி, உக்கரகாளி, மையானக்காளி, சுடுகாட்டுக்காளி, இடுகாட்டுக்காளி, சரிங்களா? இப்படி 5 தலைக்காளி, 10 தலைக்காளி, வீரகாளி, சுடுகாட்டுக்காளி, இப்படி எல்லா காளி தெய்வத்தையும் வழிபாடு எடுத்துக்கலாம். வக்கரகாளி, அதே சமயத்தில் வெக்காளி, இப்படி எல்லா தெய்வத்தையும் எடுத்துக்கலாம். காளி அம்மன் உள்ள வந்துட்டு அப்படின்னாலே அங்கே ராகு பகவானுக்கு முழு ஆதிக்கத்துக்கு ராகு பகவான் எவ்வளோதான் படம் எடுத்து ஆடினாலும் இந்த காளியம்மன் எடுத்து ஆக்ரோஷமாக எடுத்து ஆடுற ஆட்டத்துக்கு முன்னால் இந்த ராகு பகவான் அடங்கி போவார். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ராகு பகவான் வணங்கக்கூடிய தெய்வமே காளியம்மன் தான். ராகு பகவான் இப்போ நம்ம வழிபாடு செய்கிறோம், நம்ம தெய்வத்தை வழிபாடு செய்கிறோம். இந்த ராகு பகவான் ஒரு தெய்வத்தை வழிபாடு செய்வார்ல, அதுக்கு உண்டான தெய்வமே பார்த்தீங்கன்னா பத்திரகாளியம்மன் தான். துர்க்கை அம்மன் வழிபாடு, பத்திரகாளி வழிபாடு, காளியம்மன் வழிபாடு. இது பார்த்தீங்கன்னா
திருச்சின்னு எடுத்தீங்கன்னா வெக்காளி அம்மன், அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வக்கரகாளி அம்மன், அதே சமயத்தில் இப்படி இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்தீங்க அப்படின்னாச்சுன்னா அருப்புக்கோட்டை பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிந்தலக்கரை வெக்காளி அம்மன். அப்படியே எங்கள் ஊர்களுக்கு வந்தீங்க அப்படின்னாச்சுன்னா என் அன்னை முத்தாரம்மன் திருக்கோவில். ஏன் இதை இவ்வளோ பிரபலமாக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என் அன்னையின் திருக்கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா அன்னை பேர் தான் வந்து முத்தாரம்மன், ஆனால் காளியம்மன் அவதாரம். அந்த கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா பல லட்சம் பேர் தசரா திருவிழா நவராத்திரி திருவிழா டைமில் வந்து பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் எல்லாரும் காளியம்மன் வேடம் அணிந்து என் அன்னைக்கு வந்து நேர்த்திக்கடன் செய்ய வருவாங்க. காளி பக்தர்கள், காளி கூட்டம் கூட்டமாக வந்து நிற்கிற இடம் எங்கன்னு கேட்டிங்கன்னா காளியம்மன் என்று சொல்லக்கூடிய முத்தாரம்மன் என்று சொல்லக்கூடிய அந்த கோவிலில் வந்து தசரா திருவிழா நடக்கும். அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா காளியம்மன் என்று சொல்லக்கூடிய வேஷம் கட்டி அனைவருமே எத்தனை காளி, செங்காளி, வீரகாளி, சுடுகாடு பத்திரகாளி, இப்போ என்னென்ன காளியம்மன் இந்த பூமியில் உண்டுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவ்வளவு காளி வேஷங்களையும் அந்த கோவிலில் பார்க்கலாம். அந்தந்த கோவிலில் வந்து 10ஆம் திருநாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த காளி கூட்டங்கள், சரிங்களா, ஒரு காக்கா கூட்டம் மாதிரி பார்த்தீங்கன்னா காளி கூட்டமாக வந்து நிற்கும். இந்த இடத்துல வந்து வழிபாடு செய்யும்போது உங்களுடைய காளி, அதாவது இந்த ராகுவால் வரக்கூடிய தோஷத்துக்கு அங்கே நிவர்த்தி உண்டு. ஏன்னா அது ராகு பகவான் கேது பகவானுக்கு உண்டான ஒரே ஸ்தலம். ராகு பகவானுக்கும் அதே அமைப்பு தான், கேது பகவானுக்கும் அதே அமைப்பு தான். ஏன்னா ராகு பகவான் அப்படிங்கிறது வந்து வழிபாடு செய்யக்கூடிய தெய்வம் எதுனா காளியம்மன், அது என் அன்னை முத்தாரம்மன். பக்கத்தில் இருக்கிறது யாருன்னா ஞான மூர்த்தீஸ்வரர் என்று சொல்லக்கூடிய கேது பகவானின் அம்சம். உள்ளே இருக்கிறது முத்தாரம்மன், ராகு பகவானின் அம்சம். இந்த 2 தெய்வத்தையும் கெட்டியா பிடிக்கும்போது பாம்போட வாலும் உள்ளதான் இருக்குது, பாம்போட தலையும் உள்ளதான் இருக்குது. நல்லா பாருங்க தெரியும். என் அன்னையும் அப்பனையும் எட்டி பாருங்க தெரியும். அப்போ இந்த 2 கிரகங்களும் தோஷம் செய்யாமல் இருக்கணும்னா நீங்கள் வழிபாடு முறைகளை வருஷம் ஒரு தடவை நவராத்திரி திருவிழா டைமில் வந்து பார்த்தீங்கன்னா 10 நாள் திருவிழா இருக்கும். அந்த காலகட்டங்களில் 10ஆம் திருவிழாவுக்கு முன்னால் 10ஆம் திருவிழாவுக்கு வந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு. ஒருவேளை வர முடியலன்னா கூட 1ஆம் திருவிழாவில் இருந்து நீங்கள் 10ஆம் திருவிழாவுக்குள்ளே ஒரு நாள் வந்து என் அன்னையை தரிசனம் செய்துட்டு போய் பாருங்கள். இந்த ராகு கேதுவால் இருக்கக்கூடிய தோஷங்கள், பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அடியோடு அழியும். வர முடியாதவங்க ஃபோட்டோ வாங்கி வீட்டில் வச்சு வழிபாடு செய்யலாம். காளியம்மன் வழிபாடு நான் சொல்லிட்டேன். என் அன்னை முத்தாரம்மன் கோயில் வழிபாடுன்னு சொல்லியாச்சு. வேறு என்னென்ன மாதிரி வழிபாடு செய்யலாம்? ஆல மரத்து அடியில் இருக்கக்கூடிய காளியம்மன் வழிபாடு, புத்து எங்கெங்கெல்லாம் இருக்கோ பாம்பு புத்து அது பக்கத்தில் இருக்கிற காளியம்மன் வழிபாடு. ராகு பகவான் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா மாலை, இந்த மாதிரி தெய்வங்களுக்கு நீங்கள் வந்து மாலை கட்டி போட்டு வழிபாடு செய்ய வேண்டும். வெறுங்கையை நீங்கள் நீட்டிட்டு போகக்கூடாது. போகும்போது ஒரு மாலை வாங்கி அந்த அம்பாளுக்கு போட்டிங்க அப்படின்னாச்சுன்னா ராகு என்று சொல்லக்கூடிய மாலையை அந்த அம்பாளுக்கு நீங்கள் அனுபவித்து நீங்கள் வழிபாடு செய்யும்போது அந்த அம்பாள் ராகுவால் வரக்கூடிய தோஷத்தை அந்த அம்பாள் ஏற்றுக்கிட்டு சத்தம்லாம் இருடா, அதான் ஒன்றை தூக்கி என் தோளில் போட்டாலாம் வந்து அப்புறம் எதுக்கு நீ அவனை போய் சீண்டிட்டு இருக்கிற, சத்தம்லாம் அங்கே படுன்னு சொல்லி அந்த ராகுவை தோளில் போட்டு உங்களுக்கு வரத்தை கொடுத்து அந்த அம்பாள் அனுப்புவாங்க. இதெல்லாம் சத்தியமான உண்மைகள். இதை மட்டும் செஞ்சால் போதும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய மாரியம்மன் கோவில், புத்து மாரியம்மன் கோவிலாக இருந்தால், புற்று கோவில் இருந்தால் புற்றுக்கு பால் ஊற்றுவது, பக்கத்தில் வந்து இப்போ விநாயகர் கோவில் இருக்குது, விநாயகர் கோவிலில் பக்கத்தில் வந்து ராகு கேது சம்மந்தப்பட்ட சிலை வச்சுருக்கிறாங்க. அந்த ராகு கேதோடு சேர்ந்து விநாயகர் இருக்காங்கன்னா அந்த 3 பேருக்கும் பாலாபிஷேகம் பண்ணுவது, இது போன்ற விஷயங்களை நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வந்துக்கிட்டே இருக்கணும் தெய்வ வழிபாடுகளை. ஆனால் எந்த கோவிலுக்கு போனாலும் மாலை வாங்கி போடணும். மாலை வாங்கி போட்டால் தான் உங்களுக்கு வந்து அது யோகமாக வேலை செய்யும். ஏன்னா ராகு என்று சொல்லக்கூடிய மாலையை இறைவன் கழுத்தில் கொண்டு நீங்கள் அணிஞ்சிடணும். பரமசிவர் எப்படி வந்து பாம்பத்துக்கு தோலை போட்டுக்கிட்டார், அது மாதிரி நீங்கள் கொண்டு அங்கே போய் அணியும் போது தான் அது உங்களுக்கு வந்து யோகமாக வேலை செய்யும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாம்பு அப்படிங்கிறது வந்து விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சில கோவிலில் வந்து இங்கே போனால் பாம்பு இருக்குது போய் அங்கே பார்த்து போடா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. இது போல் கோவிலை தேர்ந்தெடுத்து வழிபாடு செய்யுங்க. எங்கெங்கெல்லாம் கோவிலுக்குள்ளே பாம்பு இருக்குன்னு சொல்கிறாங்களோ அந்தந்த கோவிலில் போய் நீங்கள் வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ராகுவால் வரக்கூடிய தோஷ நிவர்த்தி ஆகும். ஏன்னா அங்கே ராகு என்று சொல்லக்கூடிய கிரகம் வந்து உயிர் சம்பந்தப்பட்ட ஸ்தானத்து உயிரோடு அங்கே இருக்கும்போது நீங்கள் போய் அந்த இடத்துக்கு தெய்வத்தை வழிபாடு செய்யும்போது அங்கே உயிரோட்டங்கள் அதிகமாக இருக்கும். ராகுவால் வரக்கூடிய தோஷத்தை கண்டிப்பாக நிவர்த்தி செய்யும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா ஒரு கோவிலுக்குள்ளே உள்ளே போகிறீங்க, பெரிய பிரம்மாண்டமாக முன்னால் வந்து கோபுரம், ராஜகோபுரம் அனுப்பி வச்சுருக்கிறாங்க. அந்த மாதிரி கோவில் இருந்தால் நீங்கள் உள்ளே போய் வழிபாடு செய்யும்போது நல்ல முன்னேற்றம் இருக்கும். ராகு பகவானுக்கு கேது பகவான் சம்பந்தப்பட்ட அமைப்பு இருக்கும்போது கோவிலுக்கு முன்னால் ஆர்சி வச்சுருக்கிறாங்கல்ல,
இந்த மாதிரி ஆர்சி வச்சிருக்கிற வளைவா இருக்கும். அதுக்கு தாண்டி தான் கோயிலுக்குள்ள போற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் போய் வழிபாடு செய்யலாம். இந்த அமைப்பு என் அன்னை கோயில்ல என் அன்னை முத்தாரம்மன் திருக்கோவில்ல வந்து தெள்ள தெளிவா இருக்குது. கோவில்ல வந்து பார்த்தீங்கன்னா, பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இறங்கி உள்ள வந்தோடனே பார்த்தீங்கன்னா கோவில் கோபுரம். கோபுரத்துலேருந்து நீங்கள் நேரே உள்ள போனீங்கன்னா என் அன்னை திருத்தலத்துக்குள் கோயிலுக்குள்ள போயிடலாம். அதே போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து உள்ள வந்தீங்க பார்த்தீங்கன்னா ஆர்சி வளைவு வச்சிருப்பாங்க. அதன் வழியா உள்ள வந்தீங்கன்னா விநாயகர் கோயில் அப்படி சாமி கும்பிட்டு முத்தாரம்மன் தரிசனம் பண்ணலாம். இப்படி அப்படி இந்த போலீஸ் ஸ்டேஷன் வழியாக வந்தீங்கன்னா அது கேது சம்மந்தப்பட்ட அமைப்பு. நேரடியாக வந்து இப்படி உள்ளே போனீங்கன்னா அது ராகு பகவான் சம்மந்தப்பட்ட அமைப்பு. ரெண்டுக்கும் சரியாக பொருந்தி வரும், கச்சிதமாக இருக்கும். இது வழிபாடுக்கு நீங்கள் செஞ்சுக்கலாம். சரிங்களா? அடுத்து வாழ்வியலாக செய்யக்கூடிய பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராகுன்னா என்ன? தோல் உரி பாம்பு சட்டை கட்டி போடுறது பார்த்தீங்களா? அது மாதிரி. சரிங்களா? வேர்க்கடலையை உடைச்சி சாப்பிட்றது. சரிங்களா? பீக்கங்காய், இந்த தோலை வந்து எதெல்லாம் தோலை சீவி நம்ம சேர்க்கிறோமோ அது போன்ற உணவுகள் சார்ந்த காய்கறி சம்பந்தப்பட்ட பொருட்களை வந்து நீங்கள் உணவாக எடுக்கலாம். ராகு பகவான் யோகமாக இருக்கும் பட்சத்தில். ராகு பகவான் யோகமாக இருக்கிறாரு. பீக்கங்காய், புடலங்காய், சரிங்களா, வாழைக்காய் இது போன்ற காய்களை வந்து நீங்கள் வந்து உரித்து நீங்கள் உங்கள் குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம், கூட்டுக்கு பொரியலாக யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பாதகமாகவோ மாரகமாகவோ கொஞ்சம் பிரச்சனையில் இருக்கிறாரப்பா அப்படின்னாச்சுன்னா இது போன்ற பொருட்களை தானம் கொடுங்க. புடலங்காய், பீக்கங்காய், வாழைப்பழம் தோலை உரிச்சு தானே சாப்பிட்றோம். ஆரஞ்சு பழம் தோலை உரிச்சு நீங்கள் சாப்பிடக்கூடிய பொருட்களை நீங்கள் தானம் கொடுக்கலாம். காய்கறிகளை நீங்கள் தானம் கொடுக்கலாம். அந்த ராகு பகவான் யோகமாக இருக்கும் பட்சத்தில் அந்த பொருட்களை நீங்கள் உணவாக எடுத்துக்கலாம். இது உணவுக்கு எடுத்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெள்ளி செவ்வாய் சாமி கும்பிட்றீங்க. இந்த மாதிரி சாமி கும்பிட்ற நேரங்களில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சக்கரை பொங்கல் அது இதுன்னு என்னமோ வச்சு பாயசம் நம்ம தெய்வத்துக்கு சக்கரை பொங்கல் அதுன்னு வச்சு வழிபாடு செய்கிறோம்ல, நைவேத்தியம் பண்ணுறீங்களா, அதற்கு நீங்கள் என்னென்ன பண்ணாலும் சரி அடிஷ்னலாக அதோடு சேர்த்து சேமியா பாயசம் வச்சு வழிபாடு செய்யுங்க. சேமியானா என்ன? ராகு கேது சம்மந்தப்பட்ட அமைப்பு. சேமியா பாயசம் வச்சு சேமியாவில் உங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சு வழிபாடு செய்யலாம். சேமியாவை வந்து நீங்கள் சாப்பாடு ரெடி பண்ணுறீங்க, அதை கூட நெய்வேத்தியமாக காட்டிட்டு நீங்கள் சாமிக்கு படைச்சிட்டு சாப்பிடலாம். பாயசமாக வைக்கிறீங்கன்னா சேமியா பாயசம் வச்சு வழிபாடு செய்யலாம். இது போன்ற வழிபாடுகளுக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ராகு கேதுனாலே பாம்பு, தோஷம், வாளுன்னா பள்ளி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பள்ளியோட வால் கேது, பாம்போட தலை ராகு, பாம்போட வால் கேது. அப்போ வாலில் விஷம் இருக்குது. விஷம் இல்லாத பூச்சி, விஷம் இருக்கிற பூச்சியும் இருக்குது, விஷம் இல்லாத பூச்சியும் இருக்குது. பாம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்லில் விஷம் இருக்குது. அப்போ ரெண்டுமே உங்களுக்கு விஷம் தான். எப்படி பார்த்தாலும் விஷம் தான். இந்த விஷத்தை முறிக்கக்கூடிய தன்மை யார்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, விஷக்கடிக்கு வந்து கிராமங்களில் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வேப்பலையை வச்சு விசிறிட்டு விஷக்கடி இறக்குவாங்க. சில பேர் வந்து தன்னுடைய தோலில் இருக்க துண்டை தூக்கி அப்படியே அடிச்சு இறக்குவாங்க. சில பேர் கையை பிடிச்சிட்டு அப்படியே மண் எடுத்து போட்டு அப்படியே மந்திரம் ஓதி அந்த விஷக்கடி இறக்குவாங்க. யார் வந்து விஷ பூச்சி கடிகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்கு நிவர்த்தி சம்பந்தப்பட்ட விஷயத்தை செய்கிற மாதிரி அவங்க வந்து பரிகாரம் செய்து உங்களுக்கு நிவர்த்தி பண்ணி கொடுக்குறாங்களோ அந்த நபருக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க. விஷக்கடி சரி பண்ணுற அன்பர்களுக்கு, அது தாத்தாவாக இருக்கட்டும், பாட்டியாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இருக்கட்டும். இப்போ கிராமங்களில் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா எல்லா கிராமங்கள்லையும் பாம்பு கடிச்சு போச்சுன்னா உடனே நம்ம கையை பிடிச்சி போனோம்னா அங்கே போனோம்னு என்ன பண்ணுவாங்கன்னா துண்டு எடுத்து 2 உதவுவாங்க. விஷம் போது இறங்கிடும். சரிங்களா? இன்னைக்கு அப்படி எதுவுமே இல்லை. நம்ம இன்னைக்கு ரேசம் முள்ளு குத்துனாலும் எங்கே ஓடுறோம்? ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறோம். சரிங்களா? அப்போ உங்கள் கிராமங்களில் பாருங்கள், இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிற அன்பர்கள் தாத்தா பாட்டி இருப்பாங்க. அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியில் செய்யுங்க. அரிசி பருப்பு வாங்கி கொடுக்குறது, காய்கறி வாங்கி கொடுக்குறது, சாப்பாடு வாங்கி கொடுக்குறது, துணிமணி வாங்கி கொடுக்குறது, அவங்ககிட்ட போய் உட்காந்து அப்பப்போ நியாயம் பேசுறது, அவங்ககிட்ட உட்காந்து கதை அடிக்கிறது, அவங்ககிட்ட உட்காந்து அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்கிறது, அவங்களை நீங்கள் வந்து நண்பர்களாக்கி ஆக்கி கொள்ளுங்க. அவ்வளோதான். ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் பாம்பு விஷமாக இருக்குது. அவங்க விஷத்தை இறக்கிறதுக்கு உண்டான ஆள். அவங்கக்கிட்ட போய் நீங்கள் போய் அடிக்கடி நீங்கள் போய் அவங்ககிட்ட போய் உறவாடும் போது, அவங்ககிட்ட போய் நண்பராக நீங்கள் பழகிக்கும் போது உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய அந்த ராகு என்று சொல்லக்கூடிய அந்த விஷம் அவங்க மூலமாக அது நிவர்த்தி செய்யப்படும். சரி, இது கிராமங்களுக்கு ஓகே. டவுனில் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா பாம்பு கடி, விஷக்கடி இது போன்ற ஹாஸ்பிட்டல் சம்மந்தப்பட்ட இடங்களில் உள்ளே போயிட்டு வருவது, அங்கே இருக்க டாக்டர் சம்மந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு நண்பராக்கி கொள்வது, அங்கே வரக்கூடிய அன்பர்களுக்கு உதவி பண்ணுவது, அந்த இடங்களுக்கு நீங்கள் போயிட்டு வருவது உங்களுக்கு யோகம். யோகமாக இருக்கிறவங்க போகக்கூடாது. சரிங்களா? நான் சொல்றது பாதகமாக பிரச்சனையாக இருக்கிறவங்க. யோகமாக இருக்கிறவங்க போனீங்க அப்படின்னாச்சுன்னா அப்புறம் உங்கள் யோகம் சரியாக போயிடும்ல. சரிங்களா? போகணும்.
ஏன்னா என்னதான் இருந்தாலும் பாம்பு அப்படிங்கிறது இப்போ விஷம் தானே. ஒரு தடவை போனீங்கன்னா என்னைக்காவது ஒரு நாள் போயிட்டு வரலாம். அடிக்கடி அங்கே போயிட்டு வரக்கூடாது. அவ்வளோதான். அப்போ உங்களுக்கு தோஷமா இருக்கிறவங்க அடிக்கடி இது போன்ற இடங்களுக்கு போயிட்டு வாங்க. அந்த டாக்டருக்கு போய் பேஷண்ட்டுக்கு வர வாங்கக்கூடிய மாத்திரை மருந்து ஏதாவது வாங்கி கொடுக்குமான்னு கேட்டால் அதுக்குண்டான காசை கொடுக்கலாம். அவங்களுடைய இல்லாத காசா என்ன பண்ணுறது? உங்களுடைய கர்மா கழியுவதற்கு நீங்கள் இப்படியும் செய்யலாம். அங்கே வரக்கூடிய பேஷண்ட் சம்பந்தப்பட்டவங்களுக்கு வந்து உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்வது. சரிங்களா? அப்போ இது போன்ற விஷயத்தை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருங்க. அடுத்து பாம்பு விஷத்தை வந்து எப்படி முடிக்க முடியும்? பாம்பு யாருக்கு கட்டுப்படும்? பாம்பாட்டி கட்டுப்படும்ல. அப்போ பாம்பு பிடிக்கிறவங்களுக்கும், பாம்பு பிடிக்கக்கூடிய வனத்துறை அன்பர்களுக்கும், பாம்பை கையில் பிடிக்கக்கூடிய அன்பர்களுக்கும், பாம்பு யார் வந்து புல்லாங்குழல் ஊதி மகுடி ஊதி பாம்பை வந்து தன் வசப்படுத்துகிறாங்களோ இது போன்ற அன்பர்களுக்கும் நீங்கள் உதவி செய்யலாம். இது போன்ற அன்பர்கள்ட்டையும் நீங்கள் பழக்க வழக்கங்களை ஏற்படுத்திக்கிடலாம். இது போல் அன்பர்கள்ட்ட வந்து நீங்கள் வந்து நெருங்கி அவங்களுக்கு உதவி பண்ணும்போது இந்த பாம்பு என்று சில பாம்பை வந்து ஈஸியாக கையில் பிடிச்சி யாரெல்லாம் விளையாடுறாங்களோ அவங்க எல்லாமே ராகு கேது சம்பந்தப்பட்ட விஷயம். ராகு அவங்க அடங்கி போகிறான்னு அர்த்தம். கடவுளாக இருந்தாலும் சரி, மனிதர்களாக இருந்தாலும் சரி. இப்போ வனத்தூரில் இருந்து பாம்பு பிடிக்கிறாங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 15 அடி பாம்பு இருக்கும். எட்டி கையில் பிடிச்சி அப்படியே அசால்ட்டாக தூக்கி கொண்டு போவாங்க. நம்ம கையில் பிடிக்க முடியுமா? முடியாது. அப்போ அவங்ககிட்ட வந்து அந்த ராகு கட்டுப்படுறதுக்கு உண்டான சக்தி அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அவங்ககிட்ட வந்து நீங்கள் அடிக்கடி பேசுறது வாங்குறதே உங்களுக்கு வந்து அது மாற்றத்தை கொடுக்கும். இது வாழ்வியலாக செய்யக்கூடிய விஷயம். அப்போ பாம்பு பிடிக்கிற வனத்துறை ஆபீஸ் எங்கே இருக்கிறாங்களோ அந்த இடங்களுக்கும் நீங்கள் போயிட்டு வருவது, அவங்களோட பழக்க வழக்கம் வச்சு இது போன்ற விஷயங்கள் செய்வதும் யோகம். சரிங்களா? இது பாம்பு சார்ந்த விஷயங்கள். ஏன்னா அப்படித்தான் நீங்கள் விஷத்தை முடிக்க முடியும். அடுத்து நீங்கள் வீடியோவில் பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராமாயணத்தை எடுத்துக்கோங்க. ராமாயணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்திரஜித், நல்லா கேட்டுக்குங்க, இந்திரஜித் நாகாஸ்திரம் ஏவி ராமனையும் லட்சுமணனையும் வந்து நாகாஸ்திரத்தால் கட்டி போட்டுருவார். பொழுது விடிஞ்சால் ராம லட்சுமணன் உயிர் ஆபத்து. இது பாம்பு என்று சொல்லும் நாகாஸ்திரத்தை ஏவி ராமனையும் லட்சுமணையும் வந்து போரில் வந்து இந்திரஜித் கட்டி போடுறாரு. கட்டி போட்ட உடனே 2 பேரும் மயங்கி விழுந்துடுறாங்க. அந்த நேரத்தில் அனுமான் போய், சரிங்களா, அந்த நேரத்தில் அனுமான் போய் கருட தேவனை அழைச்சிட்டு வந்து அந்த நாகத்தின் விஷத்தை போத உறிஞ்சி எடுக்கிறார். இது போன்ற காட்சிகளையும் பாருங்கள். இது போன்ற காட்சிகளை பாருங்க, நல்ல முன்னேற்றம் இருக்கும். ராகு கேது எனக்கு எப்பப்பெல்லாம் எனக்கு தசா புத்தியில் ராகு கேது சூட்சமான நேரங்களில் எனக்கு உள்ளே வர்ற காலங்களில் வந்து இந்த ராமாயணம் மகாபாரதம் பார்க்குற பழக்கம் எனக்கு அடிக்கடி உண்டு. அதில் குறிப்பாக இந்த நிகழ்ச்சி ராகு சம்மந்தம் இல்லாமல் யூடியூப்பை சர்ச் பண்ணி பார்த்தாலே ராமாயணம் பார்ப்போமேன்னு பார்த்தேன்னா எனக்கு இந்த நிகழ்ச்சி உள்ள கரெக்டாக எப்போ உள்ளே வருதோ அந்த நேரத்தில் நான் ஜாதகத்தை எடுத்து இப்போ நமக்கு என்ன நடக்குன்னு பார்த்தோம்னா ராகு சூட்சமும் பிராணம் போன்ற விஷயத்தில் கரெக்டாக 1 நாள் 2 நாளைக்கு கரெக்டாக உள்ளே வந்து நிற்கும் போது தான் இந்த வீடியோ என் கரெக்டாக என் கண்ணில் படும். நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஒரு 2 நாளைக்கு பார்ப்பேன். ஏன்னா எனக்கு இயற்கையாகவே அமைஞ்சிருது. அதை வச்சு தான் அவங்க பரிகாரம் எடுக்கிறேன் உங்களுக்கு. அப்போ இது போன்ற விஷயத்தை நீங்கள் செஞ்சுட்டு வரும்போதும் ராகு கேது தோஷங்கள் வந்து கண்ட்ரோலுக்கு வரும். ரெகுலராக பார்க்கணும், ரெகுலராக செய்யணும். நம்ம யூடியூப்பில் என்னென்னமோ பார்க்குறோம், இதை தான் பார்க்கணும் அப்படிங்கிறது இல்லை. உங்களுடைய ராசி இலக்கணத்துக்கு தொல்லையாக இருக்கக்கூடிய ஒரு சில விஷயத்தை நீங்கள் இப்படி பார்த்து நீங்கள் சரி செய்யலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாம்பாட்டி சித்தர் என்று சொல்லக்கூடிய மருதமலையில் இருக்கக்கூடிய அந்த சித்தர் குகைக்கு போயிட்டு வாங்க. பாம்பை வச்சு எந்தெந்த சித்தர்கள் எந்தெந்த மகான்கள் வந்து வித்தை காட்டினாங்களோ அவங்கவுங்க எந்தெந்த இடங்களில் ஜீவசமாதி ஆயிட்டாங்களோ அந்த மாதிரி இடங்களுக்கு நீங்கள் போயிட்டு வரும்போது வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஒரு நூல் கூட குறையாது. கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்லி வீடியோ முடிக்கிறேன். ராகு கேது உங்கள் ஜாதகத்தில் எந்த இடத்துலனாலும் இருந்துட்டு போட்டுங்க. வருஷம் ஒரு தடவை காளியம்மனை நினைச்சு ஒரு 8 நாள் ஒரு 9 நாள் விரதம் இருந்துக்கிட்டே இருங்க. சும்மா சாதாரண விரதம் இருக்கக்கூடாது. கழுத்தில் மாலை அணிந்து விரதம் இருக்கணும். ராகு என்று சொல்லக்கூடிய மாலையை நீங்கள் கழுத்தில் அணிந்து ஒரு 9 நாள் நவராத்திரி டைமில் வந்து கரெக்டாக 9 நாள் நீங்கள் ஒரு நோன்பு இருந்து விரதம் இருந்து அந்த விரதத்தை நீங்கள் பூர்த்தி செய்து பாருங்கள். உங்கள் ஜாதகத்தில் இந்த ராகு கேது எந்த நிலையில் இருந்தாலும் சரி, அது படமெடுத்து ஆடக்கூடிய நிலைமையில் இருந்தாலும் சரி, பெட்டி பாம்பாக அங்கே அடங்கிவிடும். ஏன்னா ராகு என்று சொல்லக்கூடிய மாலையை நீங்கள் கழுத்தில் அணிஞ்சு இறைவனை நோக்கி நீங்கள் விரதம் இருந்து தவம் இருந்து உங்கள் விரதத்தை நீங்கள் பூர்த்தி செய்யும் பொழுது உங்களுக்கு ராகுவால் வரக்கூடிய தோஷங்கள் அப்படியே அந்த வருஷத்தில் ராகு பகவான் உங்களுக்கு என்ன கெடுதல் கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அந்த கெடுதலை கொடுக்க அந்த தெய்வங்கள் அனுமதிக்காது. ஆனால் காளியம்மன் சம்பந்தப்பட்ட வழிபாடாக இருக்க வேண்டும்.
இப்போ என் அன்னை முத்தாரம்மன் திருக்கோவில் எடுத்தீங்க அப்படின்னாச்சுன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா 48 நாள் விரதம் இருக்கிறேன் காளியம்மனுக்கு. சரிங்களா? காளியம்மனுக்கு விரதம் 48 நாள் இருக்கேன். கிட்டத்தட்ட 35 வருஷமாக விரதம் இருந்துகிட்டு இருக்கிறேன். வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 48 நாள் விரதம். முதல்ல 100 நாள் 108 நாள் 80 நாள் இருந்த காலம் போய் இப்போ உடம்பு சூழலுக்கு தகுந்தாற போல் 48 நாள் விரதம் கரெக்டாக கண்டினியூவாக நாங்கள் இருந்துகிட்டே இருக்கிறோம். ஒரு நாளும் ராகு கேதுவால் எங்களுக்கு வந்து தொல்லைகள் அப்படிங்கிறது பெருசாக இருக்கிறதில்ல. வழிபாடு முறைக்கு நம்ம கரெக்டாக பிடிச்சிக்கிட்டோம், தெய்வங்கள் கரெக்டாக கைப்பிடிச்சி நம்ம நகட்டி கூப்பிட்டு போயிட்டே இருக்குது, அவ்வளோதான். ஏன்னா ராகுனா நிழல். அப்போ எந்த ஒரு பத்திரகாளியம்மன் கோயிலுமே வழிபாடு செஞ்சாலும் சரி, அந்த கோவிலில் வந்து மரத்தடியில் இருக்கிற பத்திரகாளியம்மன் கோயில் வழிபாடு செஞ்சிங்கன்னா கோவில் மர நிழலில் உட்காந்து அந்த தெய்வத்தை வழிபாடு செஞ்சுட்டு அந்த மர நிழலில் உட்காந்துட்டு வாங்க. பெரிய பெரிய கோவிலில் போய் வழிபாடு செய்றீங்க அப்படின்னாச்சுன்னா கோயில் கோபுர நிழல் எந்த பக்கம் விழுதோ அந்த நிழலில் உட்காருங்க. கோவில் கோபுர நிழல் வந்து பக்கத்தில் கட்டடங்கள் நிறையா இருக்குது, விழலை அப்படின்னாச்சுன்னா தெரியல அப்படின்னாச்சுன்னா அந்த கோவில் தல விருச்சகம் எங்கே இருக்கோ அந்த தல விருச்சகம் நிழல் எங்கே விழுதோ அந்த இடத்துல உட்காந்துட்டு வாங்க. ஒரு 1/2 மணி நேரம் 10 நிமிஷம் அட்டகாசமாக வேலை செய்யும். அந்த ராகு கேது உங்களுக்கு தொல்லையே கொடுக்காது. எப்போவுமே ராகு கேது அப்படின்னாலே வந்து நிழல் சார்ந்த விஷயங்கள், அதை மட்டும் கரெக்டாக மனசில் வச்சுக்கோங்க. அப்போ நிழல் அப்படின்னாலே ராகு தான். கோயில் கோபுரம் அப்படிங்கிறது இறைவன், அதில் வரக்கூடிய நிழல் அப்படிங்கிறது ராகு. அந்த கோயில் கோபுர நிழலில் உட்கார்ந்து அந்த இறைவனை தரிசனம் செய்து விட்டு வணங்கி விட்டு நீங்கள் வரும்பொழுது ராகுவால் வரக்கூடிய தோஷம் கேதுவால் வரக்கூடிய தோஷம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பெரிதளவு இருக்காது. தொடர்ச்சியாக செய்யும்போது என்ன ஆகும்னா இந்த ராகு கேது தோஷத்திலிருந்து அப்படியே விலக்கு கொடுத்து கொண்டே இருக்கும். ஒரே நாளில் வந்து பாம்பர் வேஷத்தை முடிக்க முடியாது, சரிங்களா? படிப்படியாக ஒவ்வொரு நாளும் இங்கே வழிபாடு செய்ய இந்த வழிபாடு முறை கரெக்டாக செய்ய அந்த தெய்வங்கள் வந்து உங்களுக்கு விலக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். ராகு பகவான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய வாழை சுருட்டிகிட்டே இருப்பார். அப்படி இல்லைன்னா படமெடுத்து ஆடுவார். அவர் படமெடுத்து ஆடினார்னா சுற்றி யாருமே இருக்க மாட்டாங்க. பெட்டி பாம்பாக அடங்கி இருந்தார்னா சுற்றி குழந்தைகள் கூட கல் எடுத்து போட்டு வேடிக்கை பார்க்க, பாம்புடா பாம்பு அப்படி போடுறாங்கல்ல, இதெல்லாம் வந்து அந்த ராகு சத்தம் இல்லாமல் இருந்தால் தான் நடக்கும். அப்போ ராகு பகவான் சத்தம் இல்லாமல் இருக்கணும், தோஷம் இல்லாமல் வேலை செய்யணும் அப்படின்னாச்சுன்னா இது போன்ற விஷயங்களை வாழ்க்கையில் வாழ்நாளில் நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். ராகுவால் வரக்கூடிய தோஷங்கள் பெருசாக அவங்களுக்கு தாக்காது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ராகு காலங்களில் வந்து அந்த காளியம்மனுக்கு வழிபாடு செய்யக்கூடிய சூழலை ஏற்படுத்திக்கிங்க, நல்ல முன்னேற்றமாக இருக்கும். ராகு காலத்தில் துர்க்கியம்மனுக்கு விளக்கு போடுவது நல்ல முன்னேற்றங்களாக இருக்கும். ராகு காலத்தையும் கரெக்டாக எடுத்து போய் அந்த தெய்வத்தை வழிபாடு செய்யும்போது அந்த நேரத்தில் ராகுவின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். ராகு காலம்னு சொல்கிறோம்ல, அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாளில் அந்த நேரம் வந்து ராகுவின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். அந்த நேரத்தில் போய் அந்த அம்பாவை கெட்டியாக பிடிக்கும்போது ராகுவை கூப்பிட்டு, ஏப்பா அவன் தான் டெய்லி எழுந்து என்ன கும்பிட்டு இருக்கிறானே, பெரியாப்பா அவன் தொலை பண்ணிட்டு இருக்கிற, நிழலாக தொடர்ந்து அவனை போய் தொந்தரவு பண்ணாத, அவன் என்ன நம்பி வந்துட்டான், சத்தம் இல்லாமல் ஓரமாக அவனுக்கு முன்னால் வந்து கொடுக்குற மாதிரி கொடுக்கலன்னா சத்தம் இல்லாமல் பெட்டி பாம்பா அடங்கிக்கிற என்ன அப்படின்னு அந்த அம்பாலே தட்டி கொடுக்கும். அந்த அம்பாள் சொன்னால் மட்டும் தாங்க ராகு பகவான் கேட்பார். காளியம்மனும் துர்க்கையம்மனும் அந்த அவதாரங்கள் அவர் இந்த தெய்வங்கள் சொன்னால் மட்டும்தான் ராகு பகவான் கேட்பார். மற்ற தெய்வங்களுக்கு ராகு பகவான் அடிபணிய மாட்டார். ஏன்னா ராகு பகவான் வந்து கொடுக்க ஆரம்பித்தார்னா அவர் யோகக்காரங்க, அள்ளி கொடுத்தாருன்னா உங்களால் வாங்கி பெட்டியில் வைக்க முடியாது, பீரோவில் வைக்க முடியாது, அந்த அளவுக்கு அள்ளி கொடுப்பார். யோகமாக இருக்கிறவங்களுக்கு, அதே யோகம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் எங்கே கொண்டு ஒழிச்சு வச்சாலும் சரி, எங்கே எப்படி வச்சுருந்தாலும் சரி, உங்கள்கிட்ட வந்து பிடுங்கி எடுத்து உங்களுக்கு ஜீரோ கொண்டு வரதுக்கும் அவர் தயங்க மாட்டார். ஏன்னா ராகு தசையில் நம்ம முன்னிடம் நிறைய பேரை பார்த்துருக்குறோம். அதே ராகு தசை வந்து யோகமாக இல்லாமல் இருந்து கோடிக்கணக்கில் சம்பாதிச்சவங்கள ரோட்டுக்கரில் கொண்டு உட்கார வச்சது அதே ராகு தான். ஏன்னா ராகு தான் மெயின் ரோட்டுக்கெல்லாம் நிறுத்திடுவார் சரியாக வரலன்னா. இதெல்லாம் ராகு சம்பந்தப்பட்ட அமைப்பில் இருக்கிற நண்பர்களுக்கு. அப்போ ராகு பகவானால் வரக்கூடிய தோஷத்தை நீங்கள் நிவர்த்தி செய்ய இது போன்ற பரிகாரங்களை வாழ்வில் செஞ்சுக்கிட்டே வந்துட்டுருங்க. இன்னொரு விஷயம் சொல்லி நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ முடிக்கிறேன். ராகு அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா ராகுக்கு எதுனா டாக்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்கல்ல ஸ்டெத்தோஸ்கோப், இது வந்து ராகுக்கு எது, சரிங்களா? இது வந்து நீங்கள் மெடிக்கல் சம்மந்தப்பட்ட அமைப்பு படிக்கிற நண்பர்களுக்கு இது போன்ற ஒரு ஸ்டெத்தோஸ்கோப்னு வாங்கி கொடுத்துருங்க. அதை வச்சு அவங்க வந்து ஒவ்வொருத்தருடைய நாடி துடிப்பு என்னென்னு பிடிச்சி பார்க்கும்போது என்ன ஆகுனா உங்களுக்கு தோஷம் நிவர்த்தி ஆகி கொண்டே இருக்கும். ராகுவால் வரக்கூடிய தோஷங்களை நீங்கள் இப்படியும் ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சு உங்கள் பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு உங்கள் வாழ்க்கையில் ராகுவால் வரக்கூடிய தோஷத்தை நிவர்த்தி செஞ்சுக்கோங்க, சரிங்களா? எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம்மன் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.